இன்றைய தினம் தேசம் முழுவதும் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசத்தை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆங்கிலேயர்கள் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற மிக முக்கியமான நாள்தான் ஆகஸ்ட் 15. இந்தியாவுடைய கடைகோடி மக்கள் வரை இந்த தேசத்துடைய விடுதலைக்காகவும் தனி மனிதனுடைய சுதந்திரத்திற்காகவும் போராடி பல்வேறு மக்கள் இதற்காக உயிர் நீத்திருக்கின்றார்கள். பலரும் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தன்னுடைய மிக முக்கியமான கோட்பாடு ஜனநாயகத்தை தன்னுடைய கோட்பாடுகளாக கொண்டிருக்கின்றது. மக்கள் ஆட்சியை தன்னுடைய கோட்பாடாக கொண்டிருக்கின்றது. அதேபோன்று மதசார்பற்ற கொள்கைகளை தன்னுடைய கோட்பாடாக இந்த நாடு கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 2ஆம் உலகம் போர் நடந்த பிறகு பல்வேறு நாடுகள் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு கீழ் இருந்து அடிமைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு நாடுகளாக விடுதலை அடைந்த பிறகு கூட ஆங்கிலேயரிலிருந்து விடுதலை பெற்ற அந்த மக்கள் இன்று அந்த நாட்டில் வாழக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களால் இன்று அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த சூழலில் இந்த நாடு ஜனநாயகம் என்கிற அந்த கோட்பாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடம் புரண்டு கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிய முடிகின்றது. இந்த 75வது சுதந்திர தின இந்த விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பில் அவர் குறிப்பிடுகின்றார், இந்த நாட்டுடைய மிக முக்கியமான கோட்பாடு ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் என்பது, அந்த ஜனநாயகத்துடைய ஆலயம் என்பது நாடாளுமன்றம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் உண்மையில் இன்று நாடாளுமன்றம் அந்த ஜனநாயக கோட்பாடுகளோடு செயல்படுகின்றதா என்பதை குறித்து நாம் விவாதிக்க வேண்டும். ஜனநாயகம் முற்றிலும் ஒழிக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்றமாக இப்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. காரணம், பாசிச கொள்கைகளில் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்று ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய ஆட்சியின் கீழ் மக்கள் பிரதிநிதிகளாக சென்றிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய உரிமைகளை குறித்து பேச முடியவில்லை, மக்களுடைய தேவைகளை குறித்து பேச முடியவில்லை. மக்களுடைய அனைத்து உரிமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலுமாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டுடைய பல்வேறு துறைகள் மக்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாஜக அரசு நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் விற்கக்கூடிய ஒரு அவல நிலையை இந்த நாடு கண்டு கொண்டிருக்கின்றது. இதை எதிர்த்து பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது அதற்கு பதிலளிக்க மத்திய அரசு முற்றிலும் மறுக்கின்றது. இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் பாராளுமன்றத்தில் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. பாராளுமன்றம் முற்றிலுமாக கேள்விகள் அனைத்திற்கும் பொய்யான பதில்களை அமைச்சர்களால் இன்று வெளியிடக்கூடிய மிக மோசமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் நான் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தியாகம் செய்து இன்னுரை ஈர்த்து இந்த நாட்டில் விடுதலையை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் சமீபத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், செய்தித்தாள்களில் அதிகமாக விவாதிக்கப்பட்டது, பாராளுமன்றம், குளிர்கால பாராளுமன்றம் நடப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது பிகாசஸ் என்கிற அந்த வைரஸை அனுப்பிவிட்டு இவர்கள் தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பறித்து அவர்கள் என்ன பேசுகின்றார்கள்
என்பதை ஒட்டு கேட்கக்கூடிய மிக மோசமான ஒரு அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கின்றது. ஆனால் தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பறித்து அவனுடைய உணர்வுகளை அழித்து இந்த அதிகாரம் படைத்த இந்த ஆட்சியாளர்கள் இந்த வைரஸின் மூலமாக நம்முடைய ரகசியங்களை ஒட்டு கேட்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். நாம் என்ன பேசுகின்றோம், நாம் யாரோடு பேசுகின்றோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அப்பட்டமாக அவர்கள் நம்முடைய செய்திகளை உளவு பார்க்கக்கூடிய மிக மோசமான ஒரு அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டுடைய படுக்கை அறையையும் உளவு பார்க்கக்கூடிய மிக அயோக்கியத்தனமான வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது என்றால் இந்த அரசுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தனி மனிதனுடைய உரிமையை பறிக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கின்றது. இதற்காகத்தான் கடந்த காலங்களில் 1947 வரைக்கும் உள்ள அனைத்து போராட்டங்களிலும் தங்களுடைய உரிமைகள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடினார்கள். ஆனால் அதே உரிமையை இன்று அனுபவிக்க முடிகின்றதா என்று பார்த்தால், இந்த சுதந்திர நாட்டில் அனுபவிக்க முடிகின்றதா என்று பார்த்தால் அனுபவிக்க முடியவில்லை. இந்த ஜனநாயக நாட்டில் நம்முடைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடிகின்றதா என்று பார்த்தால் அனுபவிக்க முடியவில்லை என்கிற நிலைதான் தொடர்ச்சியாக இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நோக்கி இந்தியாவுடைய அனைத்து மக்களையும் இந்த அரசு நகர்த்தி கொண்டிருக்கின்றதோ என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அனைத்து மனிதனும் சுதந்திரமாக படைக்கப்பட்ட மனிதன். அனைத்து மக்களுடைய சுதந்திரமும் இன்று பாதுகாக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுடைய சுதந்திரமும் ஜனநாயகமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த நாட்டுடைய கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த நாட்டுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நாம் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்தி இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச அரசை இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாம் அனைவர்களும் ஒன்றிணைந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த தேசத்துடைய சிந்தனையை பாதுகாக்க வேண்டும். இந்த தேசத்துடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய ஒற்றுமைகளை பாதுகாக்க வேண்டும். இதற்கு எதிராக எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அந்த அச்சுறுத்தலை தகர்த்தெறியக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக நாம் அனைத்து இந்திய குடிமக்களும் உருவாக வேண்டும். அனைவர்களும் ஒன்றாக இணைந்து நாம் இந்த தேசத்தையும் தேசத்துடைய சிந்தனையும் பாதுகாக்கக்கூடிய மகத்தான மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மீண்டும் ஒரு முறை பாப்புலர் ஃப்ரண்ட் சார்பாக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்.